ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம டேவுப்பா எஃப்எஃபோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே ஃபேமிலிக்காக தான் வந்துட்டு ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் வந்துட்டு காட்டிக்கிறீங்க. அண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கோட வீட்டில் போய்ட்டு ஸ்டே பண்ணியிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். லைக் எதுக்காக அப்படின்னா, அவர் நம்மளால தான் அங்கே போகிறாரோ, வீட்டுக்கு ஒழுங்காக வரதில்லை, ஸோ அவருக்கு இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க, டே பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருந்தால் அவளுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குன்னு தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் இதே மாதிரி ஒரு விஷயத்த கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நினச்சிக்கிட்டு இருக்கிறதோடு முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கண்டுபிடிக்கவங்க சரிக்கலாம் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வீட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க உங்களோட அம்மா வந்துட்டு, வயன் என்னாச்சு இன்னும் டே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது வந்து அவருக்கு கொஞ்சம் நைட் ஒர்க்கு இருக்காமா, ஓவர் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்போது டேவோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன கொழுப்பா அவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு, உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு அவனுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்களும் அது வந்து வேலை ஆஃபீஸில் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் கூட முடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இப்படி இருக்கும் இல்லத்த, நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ நல்லா புரிஞ்சுக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண முடியும், அவருக்கு வேலையும் முக்கியம் இல்லையா, இந்த வேலைக்காக தானே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட அத்தைக்கும் புரியுது, நீ ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற இப்பெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நான் மெச்சூர்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் அப்படி பப்பி ஐஸ் வச்சுட்டு கேட்க, அவங்களும் அப்படியே வந்து ஃபேஸை கப் பண்ணிட்டு, இல்லை கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்களா? அவங்க சிரிச்சுட்டே, ஆமாம் சாரா மட்டும்தான் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பா, இப்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு அவளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்க. உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களோட அக்கா கூட இருந்த விஷயம்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. எப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் அவள் பார்த்தீங்க அப்படின்னா வயன் 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 அப்படின்ட்டு ஓடி வரா. ஏதோ கரண்ட்டில் சாக்கடிச்ச மாதிரி ஓடி வர அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. நீங்களும் செங்கடி கூப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போக வயல் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் தோட்டம்லாம் ஓட்டிகிட்டு வந்துருப்பீங்க. ஸோ தோட்டக்காடெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி. அப்போது வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. சாயந்தரம் ஆகுது, இருட்டு கட்டிடும், நீ வயலுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வரா, உள்ள ஏதாவது பூச்சி இருந்தால் கூட தெரியாது, பாம்பு கூட வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அனகொண்டா வரும்னு சொல்லு, இந்த வயல் அதெல்லாம் வராது, இங்கே வா உனக்கு பிடிச்ச ஒன்று அப்படின்னு கூப்பிட்டு போகிறா. எங்கடி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் போக, அவள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு புல்லை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒன்றா ஆட்டி விட, எதுக்கு இப்போ இதெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கிற, காற்று வேணுமா, இதில் ஆட்டினா காற்று வருமா அப்படின்னு கேட்குறீங்க. காற்று வராது, ஆனால் அவன் மூஞ்சில் சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருக்கா எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, ஆல்ரெடி மார்க்கு கம்மியாயிடுச்சு, இதில் என் மூஞ்சில் சிரிப்பு ஒன்றுக்கு தான் கேடா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் மார்க்கெல்லாம் ஒரு மேட்ரா, அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சுட்ருக்க, இங்கே பாரு எனக்கு நீ சிரித்தா ரொம்ப பிடிக்கும், ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவும் ஃபேஸில் சிரிப்பு வரும் பாரு அப்படின்ட்டுருக்கா. அதெல்லாம் வராது, நான் அப்செட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கையை கட்டி அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளெல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க, லூஸு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கேட்குறீங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இந்த மின்மினி பூச்சியெல்லாம் இருக்குல்ல, ஸோ இப்படி லைட்டாக இருட்டாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது. ஸோ நைட் ஆகிருக்கு இல்லையா, அதனால டார்க்காக இருக்குது. அப்போது அவளும் வந்துட்டு அந்த புல்லெல்லாம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறா, அந்த செடி கொடியெல்லாம் ஆட்டிக்கிட்டே இருக்க, நீங்களும் பார்க்குறீங்க. அதுலேருந்து ஒன் பை ஒன்னா இந்த மின்மினி பூச்சியெல்லாம் இருக்குல்ல, அழகாக அப்படியே மேலே வருது. அதை பார்த்ததுமே நீங்கள் அப்படியே அழகாக அது ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே அதை பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ண, அப்போ அவளும் அப்படியே உங்களையே பார்த்துட்டுக்கா, நீங்கள் அந்த மின்மினி பூச்சியவே பார்த்துட்டுக்க, ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. அவள் பார்த்திங்கன்னா உங்களையே பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கையெல்லாம் வச்சு அந்த செடியெல்லாம் ஆட்டிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மின்மினி பூச்சியும் அவ்வளோ அழகாக அப்படியே மேலே பறந்து வருது. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க. சாரா அப்படியே அவளோட ஃபேஸில் ஃபுல் ஸ்மைலோட உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மின்மினி பூச்சினா. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க. அவளும் வந்துட்டு எப்படி பிடிச்சிருக்கா, எப்படி சிரிக்க வச்சேன் பார்த்தியா அப்படிங்கிறா. அக்கா இதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் என் தங்கச்சி சோகமாக இருந்தால் எனக்கு பிடிக்குமா என்ன, ஏண்டி 12th நானே ஃபீல் பண்ணலை, இத்தனைக்கும் சொல்லப்போனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கேன், நீ ஆண்டி இந்த கிளாஸ் படிக்கிறதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா ஆனாலும் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சோகமாக போக,
இங்கே பாருன்னு சொல்லிட்டு காட்டுறா. அப்போது அந்த இடத்துல இன்னும் நிறைய மின்மினி பூச்சி இருக்க. நீங்கள் அதை அப்படியே பிடிக்கிறதுக்காக அப்படியே கையை நீட்டிட்டு போகிறீங்க. அதுவும் நேராக பறந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு பின்னாடியே ஓட சாரா அப்படியே நின்று உங்களையே பார்த்துட்டு இருக்கா. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கள அப்படியே ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்குவா. நீங்களாவது பின்னாடியே ஓடிட்டு நேராக அது வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கே போயிட்டீங்க. இப்போ அவளும் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து நிற்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த மின்மினி பூச்சி பிடிக்கிறங்கிற பேரில் கை நீட்டிகிட்டே போக உங்களோட அம்மா மூஞ்சிக்கிட்ட அது போயிருக்குமா? அதான் உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு உங்களோட மொத்த ஃபோக்கஸ் அந்த பூச்சி மேலேயே இருக்க. அப்படியே போய் வப்புன்னு பிடிப்பீங்க. ஆனால் அது பறந்து போயிடுது. உங்களோட அம்மா ஃபேஸை தான் டக்குன்னு பிடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எருமை மாடை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி திருக்கி பின்னாடி 2 அடி கொடுத்து அனுப்ப நீங்களும் ஐயோ நான் அதை பிடிக்க தான் வந்தேன் தெரியாமல் மூஞ்சில் கை வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவீங்க. அப்போது உங்களோட அக்கா வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பா. அப்போது உங்களோட அம்மாவும் ரொம்ப சேட்டை பண்ணுறா. இவ்வளோதுக்கு நீ தோட்டத்துக்கெல்லாம் இடத்துல கூப்பிட்டு போகலான்னு கேட்க சோகமாக இருந்தாம்மா அதுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ பாரு ஹாப்பியாக இருக்கால்ல அப்படின்னு சொல்ல உன் தங்கச்சி ஒழுங்காக படிக்க மாட்டா, மார்க் கம்மியாக வாங்குவா, மூஞ்ச சோகமாக வச்சுக்குவா. அதை நீ சரி பண்ணுறதுக்கு கண்ட கருமத்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுற அப்படின்னு சொல்ல ஹலோ கண்ட கருமம் இல்லை, அது அவளுக்கு பிடிச்ச பூச்சி. அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? உனக்கு எப்படிமா அதோட அருமையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது அந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிருந்துருக்கோம். நீங்கள் அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. அப்படி அழுதுட்டு படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்துட்டு திறந்துருக்கு. ஸோ அதில் அப்படியே ஒரு மின்மினி பூச்சி அந்த பக்கத்து பறந்து வருது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்னும் அழுக அதிகமாக வருது. ஏன்னா என்றைக்குமே இந்த மின்மினி பூச்சியை நீங்கள் பார்க்கும்போதும் அக்கா தான் கூட இருப்பா. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இந்த பூச்சி இருக்குதுவான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அதை காட்டி காட்டி விளையாட்டு காட்டுவா. அது எல்லாமே ஞாபகம் வரவும் உங்களுக்கு அதுக்கு மேலே அதை தாங்கிக்க முடியல. இதுக்கு மேலெலாம் வந்துட்டு என்னால் அழுகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் அவளோட நினைப்பிலே இருக்கிறனால யாரும் உங்களை வந்துட்டு ஏன் அழுகுறன்னு கூட கேட்கல. ஏன்னா அவங்களும் அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த நைட் ஒரு மாதிரி ரொம்ப க்ரூவலாக போகுது உங்களுக்கு. ஸோ இப்படியே தான் அந்த டே பாஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் விடியுது. நீங்கள் முதல்ல எந்திரிச்சுக்குவீங்க. எந்திரிச்சு அப்படி கீழே வந்து பார்த்தா அம்மா ஒரு பக்கம் சோஃபாவில் அத்தை ஒரு பக்கம் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சிம் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு சென்டரில் தொட்டல் கட்டியிருப்பாங்க. அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அழகாக தூங்கிட்டு இருக்கான். அவனோட சாயல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஏன் அக்கா மாதிரி இல்லை, இவன் ஏன் மாமா மாதிரியும் இல்லை, வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது டக்குனு உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா எஞ்சிக்குவாங்க. வயன் எஞ்சிட்டியாடா அப்படின்னு கேட்க அத்தை எஞ்சிட்டேன், இருங்க காஃபி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல நீ உட்கார நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அட பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர. அப்போது உங்களோட அம்மா கரெக்டாக எந்திரிப்பாங்க. அப்போ உங்களோட அத்தை வந்துட்டு இந்தாங்க அக்கா டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. சாரி காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்போ உங்களோட அம்மாவும் வாங்கிக்கிறாங்க. ஸோ 3 பேரும் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்க டக்குன்னு சிம் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடறான். கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே அழுதுட்டு எழுந்திரிக்கிறான். அச்சோ ஏன் இன்றைக்கி அவன் கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே அழுதுட்டு எழுந்திரிக்கிறான், நார்மல்ஸாக அழுதுட்டு பானோ என்னமோன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை எடுக்கிறீங்க. ஆனால் எச்சா கத்துறான். அப்போது உங்களோட அத்தை வந்துட்டு இரு நான் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு பாலை காய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இவன் வரன்னு கத்திகிட்டே இருக்க. அம்மா இவனுக்கு என்னமா பண்ணுறது, ஏமா கத்திகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அட பசிக்கு அழுகுவான், இரு பால் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்க. பால் காய்ச்சிட்டாங்க, அது வேறு ஆற மாட்டேங்குது. அத்தை சீக்கிரம் அப்படிங்கிறீங்க. அட இருடி சும்மா சீக்கிரம்னா ஆற வேணாமா, கொதிக்கும் போல குடிப்பானா என்ன, என் மூஞ்செல்லாம் துப்புவான் அப்படின்னு சொல்ல நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் அழுதுட்டு இருந்திருப்பான்ல, அப்படியே உங்கள் மூஞ்சை பார்க்குறான். ஸோ நீங்கள் சிரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனும் சிரிக்கிறான். உங்களுக்கு புரியல, குழந்தை இப்போ சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனோட குட்டி கையை கொண்டு வந்து உங்கள் ஃபேஸெல்லாம் வச்சு தடவிட்டு இருக்க. நீங்கள் க்ரூஸ் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பிடிச்சிட்டு சிரிப்பீங்களா? நீங்கள் சிரித்தா அவனும் ஈன்னு பல்ல காட்டுறான். அம்மா சிரித்தா நீங்களும் சிரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் அமைதியாக உங்களே கவனிக்கிறான். அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா பிள்ளை எப்படி கவனித்து கேட்குறான் பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவன் அப்பா மாதிரி எது சொன்னாலும் கவனிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்மளே திட்டுறது அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அவனுக்கு சிரிப்பு காட்டிட்டுக்க அவனால் கக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களோட அத்தை இருந்துட்டு அதுக்குள்ளே சிரிப்பா, உன் பிள்ளை தாண்டி நிமிஷத்துக்கு நிமிஷம் மூட் ஸ்விங்கில் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஒரு வேலை பீரியடு என்னமோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களோட அம்மா தலையிலேயே அடிச்சுட்டு குழந்தைக்கு போய் எப்படி சொல்லிட்டு இருக்கிறா பாரு, சும்மா பாரு பாலை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல உங்களோட அத்தை பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சிம்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது இந்த சீன் நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜாக்கோட வீட்டில் டே தான் செம்ம தூக்கம். அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்க. ஜாக்கும் கண்ணு முழிக்கிறான்.
கண்ணை முழிச்சான். அவனோட வாயில் பார்த்தீங்கன்னா தேவோட கால் இருக்குது, அந்த பாதம் உள்ளங்கால் இருக்கும்ல, குதிங்கால். ஸோ அதை அப்படியே அவனோட வாயில் வச்சுட்டு இருக்க, என்ன இது என் வாய் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா கால், அட கருமம் பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி போட, இப்போது டே பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறாரு. ஸோ அவர் கண்ணை முழிக்கும் போது அவருக்கு மூஞ்சில் ஏதோ வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இருட்டாக இருக்குது கண்ணை முழிச்சுன்னு சொல்லிக்கிட்டு பார்க்க, அவரோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கு இந்த கறி துணியெல்லாம் இருக்கும்ல, கிச்சனுக்கு டவல் வச்சுருப்போம்ல, ஸோ அதை கொண்டு வந்து அவர் மூஞ்சில் போட்டு வச்சுருந்துருப்பான். டேய் என்னடா நாறுதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அந்த பக்கம் எறிகிறாரு. அப்போ இவனை பார்த்தீங்கன்னா, மச்சான் அது ஒன்றும் இல்லை, நீ தானே சொன்ன எனக்கு லைட் இருந்தால் தூக்கம் வராதுன்னு, அதுக்கு தான் உனக்கு கொண்டு வந்து போத்தி விட்டேன் அப்படிங்கிறான். டேய் அதுக்குன்னு கறி துணியை கொண்டு வந்து போத்தி விடுவியா? நாறுதுடா, எப்படி தான் தூங்குன்னே எனக்கே தெரியல, இருக்கிற மொத்த ஆளுக்கும் என் மூக்கு வழியாக மூச்சில் தான் போய் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரா. அப்போ இவன் பரவாயில்ல விடு, நான் அது கறி துணி தானே உன் மூஞ்சில் வச்சேன், நீ உன் காலை கொண்டு வந்து என் வாயில் வச்சுட்டு இருந்த, என் வாய் எப்படி வலிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் எந்திரிச்சுக்க. டே பார்த்தீங்க அப்படின்னா டைம் பார்க்குறாரு. டைமை பார்த்தா மணி 10. டேய் பூச்சி குளிக்க கூட இன்றைக்கி நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஷர்ட் இருந்தால் கொடு, ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரா. பைத்தியக்காரா ஏன்டா வளரிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்க, யார் பைத்தியம், நீதான் பைத்தியம், மணியை பாரு 10 மணி ஆகுது, இன்னும் ஆஃபீஸ் போகலன்னா கத்துவானுங்கடா, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ இவன் வேணுக்குனே கால் மேலே காலை போட்டுட்டு, ஐயாவால் இன்னைக்கு வர முடியாது அப்படிங்கிறான். ஏய் லீவ் மட்டும் கேட்டோன்னு வையான், அந்த மேனேஜர் நமக்கு கமெண்ட்லேயே குத்துவான், வா அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிடுறாரு. மறுபடியும் இவனு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு புரியல, இன்றைக்கி சண்டேனா லீவு, அப்போ லீவு நான் வேலைக்கு போக தேவையில்லை, ஒரு வேளை இன்றைக்கி சண்டே இல்லைன்னா என் ஃபோனில் அலாரம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுல என்ன சொல்ல. ஏய் அப்போ இன்றைக்கி லீவா, சண்டேவா அப்படிங்கிறாரு. ஆமாம் அதான் நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுவும் நல்லதாக தான் போச்சு, சரி ஓகே வா எங்காவது வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. வெளியெல்லாம் வா, நான் சலுப்பாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே சமைக்கணும்ல, பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க, பசிச்சா உன் வீட்டில் போய் சாப்பிடு, இங்கெல்லாம் சோறு கிடையாது அப்படிங்கிறான். ஏன் மச்சான் நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, என் வீட்டுக்கு வந்தால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு டே கேட்க, நீ கொடுப்ப ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்டா ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க, ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி எனக்கு வந்தால் சோறு போடுவா, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை, நீ வந்தால் யார் சோறு போடுவா, எனக்கு சோறு போடவே ஆள் இல்லை, நான் எப்படிடா உனக்கு சோறு போடுறது அப்படின்னு கேட்குறான். டே பைத்தியக்காரா, வா 2 பேரும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்ல. சமைக்கிறதா, இப்போ என்ன நம்ம 2 பேத்துக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா, ஒன்றா போய் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்க. இவர் பார்த்தீங்கன்னா வாடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இப்போது 2 பேருமே கிச்சனில் நின்றுக்கிட்டு சமைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு சமையல் சுட்டு போட்டாலும் வராது, ஆனால் வயிறு பசிக்குது. சரி ஓகே மச்சான் இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது, உனக்கு நல்லா தெரியுமா, உனக்கும் தெரியாது, அதனால நூடுல்ஸ் இருக்குது அது செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே வெங்காயம்லாம் கட் பண்ணு அப்படிங்கிறாரு. வானாடா அதெல்லாம் கரெக்டாக பக்குவமாக வணக்கணும், இல்லை அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கும் அப்படின்னு சொல்ல, வேறு எப்படிடா நூடுல்ஸ் செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 minutes சுடு தண்ணி வச்சு நூடுல்ஸை போட்டு பவுடரை போட்டால் வேலை முடிஞ்சு அப்படிங்கிறான். டே நல்லாவே இருக்காதுடா, எனக்கு ஒயின் நல்லா தாளித்து செஞ்சு கொடுப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னா உன் ஒயனையை போய்ட்டு சமைச்சு கொடுக்க சொல்லு, எதுக்காக என்கிட்ட கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, சரி ஓகே இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கலான்னு சொல்லிட்டு அந்த சுடு தண்ணி வைக்கிறாரு. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போது இவரும் வந்துட்டு இப்போ என்ன நூடுல்ஸ் இதில் போட்டு கழுவுறோம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் டேஸ்ட்டு போயிடும், அப்படியே அந்த தண்ணி எடுத்து நூடுல்ஸ்குள்ளே ஊற்றி அப்படியே வந்துட்டு பவுடர்லாம் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒன்று கப் நூடுல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லுவார். எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி ஓகே இது எப்படி பிடிச்சி தூக்குறது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே பாரு அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இந்த கையில் இப்படி பிடிச்சி எடுத்து போடுவோம்ல, லைக் ஏதோ ஒரு கவ்வர மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது இருக்குது. அவரும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து அப்படியே லாக் பண்ணி அப்படியே அந்த பாத்திரத்தை சுடு தண்ணியோட தூக்க, அது பார்த்திங்கன்னா இவருக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பிடிக்க தெரியல, அது அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிருது. சாஞ்சவும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ பாத்திரம் சாயுதுன்னு சொல்லிட்டு கையில் அப்படியே இன்னொரு கையில் பிடிக்க அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கொட்டிடுது கையில். ஸோ கொதிக்கிற தண்ணி அப்படியே அவரோட கையில் கொட்டிட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போது ஜாக் பார்த்திங்கன்னா என்னடான்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேருந்து வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா சுடு தண்ணி கையில் ஊற்றிட்டு நிற்கிறாரு. அடே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனும் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விட, எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாரு. டேய்
உன் அம்மா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா என்னை கொன்றுவாங்க. ஒழுங்காக ஓடிடு. அவங்க வீட்டில் சாப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க, போய் சாப்பிடு. இதுக்கு மேலே சமைக்கிறேன்னு வேறு ஏதாவது பண்ணிக்காத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, வேணாண்டா எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன்டா பிடிக்கலன்னு சொல்கிற? பாவல அவ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்ல, அவள் பாவம், அதனால தான் நான் போக மாட்டேங்கிறேன். நாங்கள் போயிட்டு இவங்கக்கிட்ட எல்லாத்துக்கு முன்னாடி நடிக்கணும். அப்படி நடிக்கும்போது எனக்கு அது நடிப்புன்னு தோணுது. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவள் நடிக்கிறாளா இல்லை நிஜமாகவே என்கிட்ட அப்படி பழகுறாளான்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு குழப்பமாக இருக்குது. ஒரு வேளை அவளுக்கு நிஜமாகவே இந்த விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சு அவள் என்கிட்ட நிஜமாகவே லவ் எதிர்பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு வேளை நிஜமாகவே அவள் லவ் எதிர்பார்த்தா அது கூட ரொம்ப ஹாப்பி தானே, இது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறான். அது எப்படி நல்ல விஷயமாகும்? அவளை நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது தெரியுமா? அவளை நான் குழந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சாராவுக்கும் அவளுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சுட்டித்தனமாக என் கூட சண்டை போட்டு விளையாடுவா என்னமோ, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சடனாக வைஃப்னு கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் முன்னாடி நடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. இப்போது இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படியே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜிம்க்கு பாலெல்லாம் காட்டிட்டு அப்படியே வால் கிளாக் பார்க்குறீங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகுது. அத்தை ஒரு நிமிஷம் ஜிம்மை பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா வாங்கிக்கிறாங்க. அப்போ அத்தையும் சரி அப்போ நான் போய்ட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருக்க உங்களோட அம்மா அவனை தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு அவங்களும் கிச்சனுக்கு போயிடுறாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலான்னு. அப்போ நீங்களும் வெளியும் உள்ளே நடந்து பார்க்குறீங்க. டே வரவே இல்லை, எங்கே போயிட்டாரு? இன்றைக்கி சண்டே தானே, ஏன் என்ன வீட்டுக்கு வரல? இன்னுமா வேலை இருக்குது? அப்போ அவர் வேலைக்கு போகிறாரா இல்லை வெளியே எங்காவது போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்க. அப்போது எவ்வளோ நேரம் தான் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் எடுத்து கால் பண்ணுறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஜாக் கிட்ட பேசிகிட்டு இருக்க. கால் வருது. யார் அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேட்குறான். வயண்டா அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அதை எப்படி பார்க்காமையே வயண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்குறான். அவளுக்கு இந்த ரிங்டோன் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், டேய் இரு, உனக்கு அவள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அப்படியதுக்கிட்ட இப்படி ஒரு பாட்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது தெரியல சும்மா வச்சான், அவளுக்கு ரிங்டோன் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கிறாரு. சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் அந்த பக்கம் போயிடுறான். அப்போது ரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடித்து கட் ஆகுது. டே ஃபோனை எடுக்கவே இல்லை, ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. ஜாக் அங்கே நின்று இவரையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா கால் பண்ணுறீங்க. இன்னொரு கால் வரவும் டே அப்படியே பயத்தோட ஃபோனை பார்த்துட்ருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்க, நீ மச்சா அப்போ நான் என்னடா சொல்கிறது அவகிட்ட அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறதா, ஜாக் வீட்டில் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஏய் எனக்கு பயமாகுதுடா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பயப்பட வேணாம், நம்ம வைன் தானே, எதுவும் சொல்ல மாட்டா, ஸ்பீக்கரில் போடு நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது திட்டுற மாதிரி இருந்தால் கூட அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஸ்பீக்கரில் போடுறாரு. அப்போ நீங்களும் ஹலோ அப்படிங்கிறீங்க. பார்த்தியா பொறுமையாக தான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்ல, அப்போது டேவும் பார்த்தீங்கன்னா வயன் அப்படிங்கிறாரு. மாமா அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. சரி ஓகே ஸ்மூத்தாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஜாக் அந்த பக்கம் எஞ்சி போக, அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்குறீங்க. அவர் அப்படியே ஜாக்கை பார்த்து முழிக்க அவனும் திரும்பி பார்க்குறான், என்னடா கோமா பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவரும் அது வந்து அப்படிங்கிறாரு. உங்களை தான் கேட்குறேன், அது வந்துன்னு ஏதாவது ஊர் இருக்குதா இல்லை ஏதாவது கடை பேரா? அது வந்துன்னா என்ன, எங்கே இருக்கீங்க? இன்றைக்கி மணி எத்தனை, 11 மணிக்கு மேலே ஆகுது, சண்டே, உங்கள் ஆஃபீஸுக்கு எல்லா டைமும் சண்டே லீவ் தானே? உங்களோட ஆஃபீஸ்க்கு சண்டே நாள் ஒர்க்கிங் டே இல்லைல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கே போனீங்க, எங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க, எங்கே தேடி பொறுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது டேக்கெல்லாம் வாயடிச்சு போயிடுச்சு, என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே ஜாக்கை பார்க்க அவன் 2 கையும் வாயில் வச்சு நின்றுட்டுருக்குறான். என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்க, காது கேட்குதா இல்லையா, எங்கே போனீங்க, நிஜமாகவே நேற்று உங்களுக்கு நிறையா வேலை இருந்துச்சா, உண்மையை சொல்லுங்கள், எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேச, அவரும் வந்துட்டு அது நான் ஜாக்கோட வீட்டில் இருக்கேன், நைட்டு ஒர்க் முடிஞ்சு வர லேட் ஆகிடுச்சு, லேட் நைட்டில் எப்படி வீட்டுக்கு வருதுன்ட்டு ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன் அப்படிங்க. ஓ லேட் நைட்டில் எப்படி வீட்டுக்கு வருதுன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போது டேவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அதனால தான் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகேங்க, நான் கூட என்னமோ நினச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்ல, என்ன நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் கூட லேட் நைட் ஆயிடுச்சு,
நமக்கும் அவருக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, அதனால மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கு வந்தால் மாட்டிக்குவார், அதனால பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டாரோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச அவருக்கு பார்த்திங்கன்னா பக்குனுக்குது. என்னன்னு இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. வேற எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் பொண்டாட்டி தானே, ஏன் லேட் நைட் ஆனால் சொந்த வீட்டுக்கு வரத்துக்கு என்ன கசக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிற, நம்ம பேசிக்கிட்டது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. இருக்குது, அதுக்காக இப்படியா ஆள் ஆளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏன் வரல என்னாச்சுன்னு, யாருக்கு நான் பதில் சொல்கிறது, நீங்கள் கண்ணுக்கு மரப்பாக போய் உட்காந்துக்கிறீங்க, நான் தானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான், அப்புறம் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. அப்போ ஜாக் பார்த்திங்கன்னா இவ என்ன அர்த்தத்தில் பேசுகிறா, இவகிட்ட நல்லா பேசணும்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாளா, இல்லை இவ வேறு ஏதாவது மீனிங்கில் பேசுகிறாளா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் தள்ளி போகிறான், அந்த பிள்ளைக்கு இவனை பிடிச்ச மாதிரி தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்போது டேவும் இதுதான் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, இருன்னு சொல்லிட்டு வயன்குட்டி அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த, ஐயோ என்னவா இப்படி கத்துறா, நீங்கள் பாரு, நைட்டு கொஞ்சம் வேலை செய்ய லேட் ஆகிடுச்சு, அதனால நான் தனியாக போக பயந்துக்குவேன்னு சொல்லிவிட்டு புருஷங்க என்னை கொண்டு வந்து விட்டுட்டு, சரி ஓகே இதுக்கு மேலே நானும் தனியாக எங்கே போகிறதுன்னு சொல்லி தூங்கிட்டான், இதோ இப்போவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாக அனுப்பி வைங்க, உங்கள் கூட சேர்த்து எங்காவது பொறுக்கிட்டு தெரிய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேங்க. டேய் என்னடா என் கூட சேர்ந்து பொறுக்கிட்டுக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, மச்சான் சாரிடா, அவள் அப்படி வேண்டி சொல்லிக்க மாட்டா, கோவத்தில் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல, என்ன உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அவள் என்னை எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்ல, அவள் என்னை அதுக்கு மேலே கேவலமாக பேசினா, என்னால் இது பண்ண முடியாது, சரி மச்சான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்போ ஜாக் பார்த்தீங்கன்னா டேட்டே அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத, வந்தேனா விளக்கு மாத்தில் அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இவன் வீட்டில் இருக்கம்ப, உன் பொண்டாட்டி அவன் கூட பொறுக்க போறியான்னு கேட்பா, இதெல்லாம் எனக்கு தேவையா, மரியாதையா வேலைக்கு வந்தமா போனமான்னு இரு, உனக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இனிமே வீட்டுக்கு வெளியே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவ் பிடிச்சி தள்ளி விட்டாரான் வெளியே. அவனுக்கு செம கடுப்பாயிடுச்சு. இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே காரை ஓட்டிட்டு வராரு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அப்படியே உள்ளே வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசல்கிட்டே நிற்கிறீங்க. அவரும் இங்கே என்ன பண்ணிட்டுக்க அப்படின்னு கேட்க, அதை நான் கேட்கணும், என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வரக்கு போகிறதுக்கு இது என்ன சத்திரமா என்ன, வீடு டைம் ஆனால் கரெக்டாக வரணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வந்தால் இனிமேல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே விடுவேன்னு நினைக்காதீங்க, நைட்டு 8:30க்குள்ளே வீட்டுக்கு வரணும் ஓகே அப்படின்னு சொல்ல. அப்போ உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பேசு, அவனுக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருது, 8:30 வரைக்கும் என்ன வேலை, 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இல்லைத்த, அவங்களுக்கும் நிறையா பர்சனல் வேலையெல்லாம் இருக்கும்ல, அதனால 8:30 வரைக்கும், நீங்கள் 8:30க்கு முன்னாடியே வரலாம், ஆனால் 8:30க்கு பின்னாடி வந்தீங்கன்னா 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். அப்புறம் அந்த ஜாக்கு அவங்களும் ஒன்று வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா நான் திட்டினேன்ல, இனிமேல் அவனும் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான், புரியுதா மாமா அப்படிங்கிறீங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முழிக்க, என்ன முழிக்கிற முட்டை அப்படின்னு கேட்குறீங்க. என்னவா நம்ம 2 பேரும் நடிக்கிறோன்னு தான் சொன்னோம், ஆனால் இவன் நிஜமாகவே திட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பிடிச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை அடிக்கிறதுக்கு போயிருப்பீங்க கையை வாங்கிட்டு, ஆனால் இப்போ தான் கையை பார்க்குறீங்க, கையை பார்த்தா காயம், என்ன இது கட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் பதறீங்க, என்ன ஆச்சு இது கைக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குமா உங்களுக்கு, அவர் கையில் கட்டு போட்டிருக்க பார்த்து, எதுக்காகவே இப்படி பயப்படுறா, ஒரு சின்ன அடி தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் ரொம்ப வலிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு பார்த்துட்டு இப்படி நினச்சிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அத்தை என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை சாராங்க. ஓகே ஓகே என்ன அவ்வளோதானே, டாட்டா பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?